வணக்கம் ட்ரேடர்ஸ். வெல்கம் டு ப்ரீ மார்க்கெட் ரிப்போர்ட். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா, நம்மளோட நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி, அது மட்டும் இல்லாம மத்த இம்பார்ட்டன்ட்டான ஸ்டாக்ஸ். ஸோ இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து இனி கன்டினியூஸா க்ரோ ஆகுமா அப்படின்னு. ஏன்னா நம்ம வந்து போன வாரம் பார்த்திருந்தோம். திங்கள்லேருந்து திங்கட்கிழமை முடிஞ்சதுலேருந்து, அதாவது 17ஆம் தேதி தான் போன வாரத்தோட திங்கட்கிழமை. அண்ட் அந்த 17ஆம் தேதி மார்க்கெட் முடிஞ்சதுலேருந்து செவ்வாய்க்கிழமையிலேருந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து தொடர்ந்து 4 நாளா ஒரு 800 பாயிண்ட்ஸ். அப்பன்னா ஒரு நாளைக்கு ஆவரேஜா 200 பாயிண்ட் மார்க்கெட் வந்து மூவ் ஆயிருந்திருக்கு. ஸோ இந்த இடத்துல நிஃப்டி 50 200 பாயிண்ட் மூவ் ஆயிருந்திருக்கு. அப்போ இந்த குரோத் வந்து கன்டினியூஸா இருக்குமா? இல்ல நிஃப்டி 50 கீழ விழுறதுக்கான சான்சஸ் இருக்கான்னு கேட்டீங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு இனிமே இந்த குரோத் வந்து கொஞ்சம் கன்டினியூஸா தான் இருக்கும். கொஞ்சம் நாளைக்கு, அதுக்கப்புறம் தான் வரும். ஓகே. அப்போ இன்னைக்கு, அதாவது 26ஆம் தேதி, 24ஆம் தேதி நமக்கு வந்து மார்க்கெட் என்ன நடக்க போகுதுங்கிறத தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இப்ப நம்ம நிஃப்டி 50 பொறுத்தளவு நமக்கு பார்த்தோம்னா, மார்க்கெட் வந்து ஒரு ஆல்மோஸ்ட் நான் சொன்னேன், ஒரு 8% மேல இருக்கு. ஒரு 3.3% மேல இருக்கு. அண்ட் இந்த 3.8% மேல இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் வந்து டெய்லி மூவ்மெண்ட்ஸ். ஸோ ஒரு நாள் கூட மார்க்கெட் வந்து கீழ விழுகல. அப்போ இதே இது கன்டினியூஸா போகுமான்னா, போறதுக்கு நெறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வாரமும் மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கிறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. ஓகே. அப்போ இத நம்ம எப்படி சொல்றோம் அப்படின்னா, நம்மளோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்ல முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். அப்போ நம்மளோட இண்டிகேஷன் வந்து 4 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ். ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா 10, 20, 50 அண்ட் 200. அப்போ நம்ம வந்து இந்த 50 பார்த்தீங்கன்னா பச்சை கலர்ல இருக்கு. இந்த 50ம் 200ம் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லுது. என்ன அப்படின்னா, ஒரு லாங் டைம் பெர்ஸ்பெக்டிவ் மார்க்கெட் மேல போகுமான்னு. அது மட்டும் இல்லாம, இது வந்து ஒரு ஒரு நமக்கு திங்கட்கிழமை முடியும்போது பார்த்தீங்கன்னா, இந்த சிம்பிள் மூவிங் ஆவரேஜ்க்குள்ள வித்தியாசங்கள் 50க்கும் 200க்கும் உள்ள வித்தியாசம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 100 பாயிண்ட். ஓகே. அதே இது வந்து நமக்கு வந்து செவ்வாய்க்கிழமை முடியும்போது, திங்கள்ல இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 250 பாயிண்ட்டா மாறுச்சு. புதன்கிழமை புதன்கிழமை இல்ல, வியாழக்கிழமை முடியும்போது மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 340 பாயிண்ட்டா இருக்கு. ஓகே. வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடியும்போது, நமக்கு இந்த வித்தியாசம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 500 பாயிண்ட். எப்ப வந்து இந்த மாரி ஒரு இன்கிரிமென்ட்டா இந்த டிஃபரன்ஸ் போயிட்டுருக்கோ, அப்போ இந்த டிஃபரன்ஸ் வந்து குறையிற வரைக்கும், இப்ப நம்ம பார்த்தோம் 100, இந்த பக்கம் 150, 340, 470 அப்படிங்கும்போது 500 பாயிண்ட்ஸ்க்கு பக்கம். அப்போ இந்த வித்தியாசம் 50க்கும் 200க்கும் உள்ள வித்தியாசம் பெருசாயிட்டே போக போக, மார்க்கெட் வந்து மேல போயிட்டே தான் இருக்கும். அப்போ இந்த வித்தியாசம் எப்ப குறையுதோ, அப்பதான் மார்க்கெட் வந்து நம்ம ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் நம்ம சைட்வேஸ் மூவ்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணணும்? மார்க்கெட் வந்து கீழ வராது அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு எப்பயுமே வந்து மார்க்கெட் இப்படி ஸ்ட்ரெய்ட்டா மேல மூவ் ஆகாது. இந்த பக்கம் போகும், ஒரு புல் பேக் எடுக்கும், கொஞ்ச நேரம் அக்யூமுலேஷன் ஃபேஸ் திருப்பி போகும். அப்போ நம்ம மார்க்கெட் வந்து இந்த ஃபேஸ்ல தான் இருக்கு இப்போ. அங்கிருந்து இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ்க்கு கொஞ்ச நாள்ல வரும். ஸோ மார்க்கெட் இப்படி போய் ஒரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல வரும். அப்போ இந்த அக்யூமுலேஷன் ஃபேஸ்ல வரும்போது, நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்மளோட இது கொஞ்ச நாளோட மூவ்மெண்ட்ஸ் பார்த்தாலும், நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம நிஃப்டி 50 வந்து நமக்கு மார்ச் மாசம் 5ஆம் தேதியிலிருந்து மார்க்கெட் கொஞ்சம் மேல வந்துச்சு. அப்ப இந்த 5ஆம் தேதி மேல வந்தோனே, நான் சொன்ன மாரி மார்க்கெட் மேல வந்துச்சு. அப்போ இந்த மா ம். ஓகே. அப்ப இந்த 5ஆம் தேதி மார்க்கெட் மேல வந்தோனே, அ அங்கருந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், அதுக்கப்புறம் தான் மேல. அப்ப இந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட் வந்து ரொம்ப முக்கியம். அப்போ இப்போதைக்கு மார்க்கெட் ஒரு 4 நாளா கன்டினியூஸா மேல வந்துட்டுருக்கு. அப்போ நம்ம வந்து கூடிய சீக்கிரம் இந்த வாரம் முடியறதுக்குள்ள ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட், இல்லன்னா இதுக்கு பேரு அக்யூமுலேஷன் ஃபேஸ்ன்னு சொல்லுவாங்க. அது நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகே. அப்போ திங்கட்கிழமை நமக்கு நிஃப்டி 50 வந்து எவ்வளோ தூரம் மூவ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டா அந்த டீட்டெயில்ஸ சொல்லும். ஸோ இந்த ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் டேட்டால முக்கியமா 2 பிரைஸ் இருக்கு. நமக்கு இங்க பார்த்தா தெரியும். நமக்கு வந்து 23,000ம் அதுக்கு மேல கால் ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து 23,600லயும் கால் ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஓகே. நீங்க நினைக்கலாம், இந்த இடத்துல புட் ஆப்ஷன் அதிகமா இருக்கே, அப்புறம் ஏன் வந்து மார்க்கெட் ஸ்டில் மேல போகும்னு யோசிக்கிறோம் அப்படின்னா, நமக்கு 2 விஷயம். ஒண்ணு வந்து இந்த பிசிஆர் ரேஷியோ. இந்த பிசிஆர் ரேஷியோ எப்போ வந்து 1 புள்ளி சம்திங் 1.1, 1.2 இல்லன்னா 1.5 அந்த ரேஞ்சுக்கு மேல இருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷா இருக்கும். 1. 2வது, நம்மளோட பிரைஸ் ஆக்ஷனும் நம்மளோட இண்டிகேட்டர்ஸும் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் இன்னும் கன்சாலிடேஷன் ஃபேஸ்க்கு வரல. இன்னும் ஒரு புல்லிஷ் மார்க்கெட்டா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுது. நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜோட 50 அண்ட் 200க்கான வித்தியாசங்கள் பெருசாயிட்டே போகுது. ஓகே. அடுத்து 3வது விஷயம் பார்த்தீங்கன்னா, இந்த ஓஐ சேஞ்சுன்னு இருக்கு. அப்ப இந்த ஓஐ சேஞ்ச்ல நீங்க பாருங்க, எந்த இடத்துல அதிகமான வித்தியாசங்கள் இருக்கோ, சேஞ்ச் இருக்கோ, மார்க்கெட் அந்த பக்கம் போகும் 1. அப்போ நமக்கு முக்கியமானது 23,000ம் 23,600ம். இப்ப இந்த 23,000த்துல
புட் ஆப்ஷன் சேஞ்ச் பார்க்கணும். இந்த 23,000ல புட் ஆப்ஷன் சேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, 36.5 லட்சம் குவான்டிட்டிஸ். ஓகே. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கால் ஆப்ஷன் சேஞ்ச் பார்த்தீங்கன்னா, 52 லட்சம் குவான்டிட்டி சேஞ்ச் இருக்கு. ஸோ, அப்போ இந்த சேஞ்ச் நமக்கு வந்து கால் ஆப்ஷன்ல அதிகமா இருக்கிறனால, மார்க்கெட் வந்து மேல தான் போகும். புல்லிஷா போறதுக்கு சான்சஸ் இருக்கு. 2வது இந்த 23,500ல பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கால் ஆப்ஷன் சேஞ்ச் வந்து நெகட்டிவா இருக்கு. இந்த நெகட்டிவ் கால் ஆப்ஷன் சேஞ்ச் வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த சொல்லும். என்னன்னா, ஏற்கனவே இங்க இருந்த பொசிஷன எல்லாரும் வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஏன் வித்ட்ரா பண்ணிட்டாங்க அப்படின்னா, மார்க்கெட் வந்து இந்த 23,500 ஈஸியா கிராஸ் பண்ணிரும். அப்படிங்கிற ஒரு இண்டிகேஷன்னால இங்கிருந்து வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அந்த ஒரு காரணங்கள்னால மார்க்கெட் இந்த பிரைஸ ஈஸியா தாண்டிரும். ஸோ இந்த எல்லாத்தையும் வச்சு ஃபர்ஸ்ட் வந்து குவான்டிட்டி வித்தியாசங்கள் பார்க்குறோம். நமக்கு வந்து 23,000த்திலயும் 23,600லயும் புட் ஆப்ஷனும், கால் ஆப்ஷனுக்கும் வித்தியாசம் பார்க்கும்போது, 23,600ளோட கால் ஆப்ஷன்ஸ் அதிகமான சேஞ்சஸ் இருக்கு. அப்போ மார்க்கெட் மேல போகும். நம்மளோட பிசிஆர் ரேஷியோ 1.1 இருக்கு. இதனால மேல போகும். 2வது 23,500ல தான் நமக்கு வந்து டிக்ரீஸ் இருக்கு. அப்போ இந்த பிரைஸ ஈஸியா கிராஸ் ஆயிரும். அப்போ ஈஸியா கிராஸ் ஆகும்னு நினைக்கிறனால தான், இங்க வந்து நமக்கு வந்து ஓஐ சேஞ்ச் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ இந்த நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா, மைனஸ் ஒரு 7 லேக் குவான்டிட்டிஸ் வந்து டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகே. இந்த 3 விஷயம் மட்டும் இல்லாம, நம்மளோட பிரைஸ் ஆக்ஷனும், நம்மளோட சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இண்டிகேட்டர்ஸும் என்ன சொல்லுதுன்னா, மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே. அப்ப மேல போனா எது வரைக்கும் போகும்னா, நம்ம வந்து இந்த ஒரு பிரைஸ் வச்சிருந்தோம். 23,400ன்னு. அப்ப இந்த மார்க்கெட் இந்த 23,400ங்கிற ஒரு கீ பிரைஸ் லெவல மார்க்கெட் வந்து ஏன்னா வெள்ளிக்கிழமை இந்த பிரைஸ் லெவல்ல தான் ரிஜெக்ஷன் நடந்திருக்கு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ இந்த பிரைஸ் லெவல்ல இன்னைக்கு மார்க்கெட் வந்து மேல போகணும். 1 மேல போச்சுன்னா 23,500ம் 23,600ம் போறதுக்கான வாய்ப்புகள் சிறப்பா இருக்கு. ஓகே. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். நம்ம வந்து மார்க்கெட் எப்பயுமே மேல தான் போகும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்க கூடாது. நம்மளோட அனாலிசிஸ் தப்பாறதுக்கு சான்சஸ் இருக்கு. சப்போஸ் மார்க்கெட் வந்து தப்பாயிருச்சு. இங்க இருக்க எல்லாமே வந்து ஒரு வித்தியாசமா மாறி, மார்க்கெட் வந்து கீழ போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா, இந்த 23,400 மார்க்கெட் மேல தாண்டாது. எப்போ இந்த 23,400 கிட்ட 2, 3 தடவ டெஸ்ட் பண்ணுதோ, 3வது தடவ டெஸ்டிங்ல ஒண்ணா மேல போகணும், இல்லைன்னா கீழ வரணும். அப்போ இந்த 3வது தடவ டெஸ்டிங்ல வந்து மேல போயிருச்சுன்னா மார்க்கெட் மேல போகும். செகண்ட் டைம் கீழ வந்துருச்சுன்னா மார்க்கெட் கீழ வரும். அப்படி கீழ விழுந்தா எவ்வளோ தூரம் வரலான்னு பார்த்தீங்கன்னா, 23,200 தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து ரீச் ஆகுது. இந்த இடத்துல நமக்கு இருக்கு. 23,200. ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து இந்த 23,200ல மார்க்கெட் வந்து 23,000. அப்போ அதிகபட்சம் இன்னைக்கு நிஃப்டி 50 குரோத் ஆனா 23,600க்கு குரோ ஆகும். லோவஸ்ட் விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து 23,000 விழும். ஸோ இன்னைக்கு வந்து நிஃப்டி 50யோட எக்ஸ்பைரி டே கிடையாது. ஸோ அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நெறையா இருக்கு. ஸோ இந்த ஒரு காரணத்தினால இந்த 2 பிரைஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ முக்கியமான பிரைஸ் என்னன்னா 23,400. இந்த 23,400லேருந்து மார்க்கெட் மேல போகுமா? கீழ வருமா? இத பொறுத்து தான் ஃபைனல் பிரைஸ் மூவ்மெண்ட்ஸ் இருக்கு. அண்ட் என்னோட விஷயங்கள் படி மார்க்கெட் வந்து மேல போறதுக்கான வாய்ப்பு நெறையா இருக்கு. ஸோ நீங்க பொசிஷன் எடுக்கிறதா இருந்தா கேர்ஃபுல்லா எடுங்க. நீங்களும் யோசிச்சு எடுங்க. நான் சொல்றனால எடுக்கக்கூடாது. உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட ஐடியா கரெக்ட்டா வந்தா மட்டும் தான். உங்களோட ஐடியா, உங்களோட ஸ்ட்ராட்டஜி, உங்களோட செட்டப் வந்தா மட்டும் தான் நீங்க வந்து பொசிஷன் எடுக்கணும். அண்ட் அவுட் ஆஃப் த மனி அதாவது 23,600ம் அதே மாரி 23,000த்துக்கும் வெளிய போய் நீங்க பொசிஷன் எடுக்க வேண்டாம். நிஃப்டி 50ய பொறுத்தளவு. ஓகே. இப்ப நம்ம பேங்க் நிஃப்டி வருவோம். அதே மாரி. இப்ப இந்த பேங்க் நிஃப்டில என்ன பார்த்தோம்னா, இதே அனாலிசிஸ் எல்லாமே வந்து பேங்க் நிஃப்டிலயும் அப்படியே இருக்கு. ஸோ நம்மளோட 10 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ், 20 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் மேல இருக்கு. 50க்கும் 200க்கும் சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் வித்தியாசங்கள் பார்த்தோம்னா, பேங்க் நிஃப்டில நிஃப்டிய விட அதிகமா இருக்கு. அதாவது செவ்வாய்க்கிழமை முடியும்போது மார்க்கெட் வந்து 50க்கு 200க்கு வித்தியாசம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 340. அதுக்கு அடுத்த நாள் புதன்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா 840 இருந்துச்சு. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா 1000 பாயிண்ட் வித்தியாசம் ஆயிடுச்சு. வெள்ளிக்கிழமை 1200 பாயிண்ட் வித்தியாசத்துல இந்த 50யும் 200 சிம்பிள் மூவிங் ஆவரேஜ் இருக்கு. ஓகே. அப்போ நம்ம பேங்க் நிஃப்டியும் மேல தான் போயிட்டு இருக்கு. இப்போ இந்த பேங்க் நிஃப்டில இன்னைக்கு மேல மூவ்மெண்ட் ஆச்சுன்னா பிரைஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல. ஸோ இப்போ பேங்க் நிஃப்டி வந்து இன்னைக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட், 600 பாயிண்ட் மூவ்மெண்ட்ஸ்க்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். கால் ஆப்ஷன் வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு 51,000த்துல. அப்படிங்கிறனால மார்க்கெட் வந்து ஈஸியா இந்த 51,000த்த கிராஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ இந்த 51,000த்த கிராஸ் பண்ணி 51,500 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நம்ம இங்க ஏற்கனவே குடுத்து வச்சிருக்கோம். இது வந்து 51,000ம் 51,500 வரைக்கும் போறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு. இதே மாரி நான் ஏற்கனவே சொன்ன மாரி நிஃப்டில நமக்கு பேங்க் நிஃப்டில இந்த பிரைஸ் ரொம்ப முக்கியம். எந்த பிரைஸ் லெவல்ன்னு கேட்டீங்கன்னா,
50,500 இந்த 50,500ங்கிற ஒரு பிரைஸ் ரேஞ்ச மார்க்கெட் மேல கிராஸ் ஆச்சுன்னா, மார்க்கெட் மேல போகும். கீழ கிராஸ் ஆச்சுன்னா, நமக்கு ஒரு 50,000க்கு இல்லைன்னா 49,600 வரைக்கும் வரும். ஸோ, இங்கிருந்து மார்க்கெட் வந்து இந்த 50,500ங்கிற பிரைஸ்ல கிராஸ் ஆயிருச்சு. இப்ப 50,500க்கு மேல தான் இருக்கு. ரூ. 50,593 இருக்கு. அப்போ இந்த 50,500ஓட பிரைஸ் ரேஞ்ச மெயின்டெயின் பண்ணுச்சுன்னா, மார்க்கெட் வந்து 51,000 ஈஸியா கிராஸ் ஆயிரும். சப்போஸ் இந்த 50,500க்கு கீழ டவுன்ஃபால் ஆச்சுன்னா, 50,000 வரைக்கும் வரும். அப்போ நீங்க சேஃபஸ்ட் பொசிஷன் இன்னும் நமக்கு வந்து பேங்க் நிஃப்டிக்கு 3 நாள் தான் இருக்கு எக்ஸ்பைரிக்கு. அப்போ நீங்க சேஃபஸ்ட் பொசிஷன் எடுக்கணும் அப்டின்னா, 50க்கும் 51,000க்கும் நடுவுல எடுக்கிறது தான் உங்களோட பெஸ்ட். ஸோ நீங்க கால் ஆப்ஷன் எடுக்க போறீங்களா? புட் ஆப்ஷன் எடுக்க போறீங்களாங்கிறத பொறுத்து தான் உங்களோட இருக்கு. சப்போஸ் நீங்க வந்து பேங்க் நிஃப்டி பீஸோ, நிஃப்டி பீஸ்லயோ நீங்க இன்வெஸ்ட் பண்றனாலும், இந்த ஒரு பிரைஸ் ரேஞ்ச் தான் நமக்கு முக்கியமானது. ஓகே. இப்ப இது மட்டும் இல்லாம, நமக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ஒரு முக்கியமான இண்டெக்ஸஸ். அது மட்டும் இல்லாம, நம்ம பார்த்தோம்னா, கடந்த வாரம் நமக்கு பார்த்தோம்னா தெரியும். ஸோ, நமக்கு வந்து ஆ மார்ச் மாசம் 3வது வாரம் செவ்வாய், புதன், வியாழன் இந்த 3 நாளுமே மார்க்கெட் நல்ல குரோத் இருக்கு. இது பேங்க் நிஃப்டிலே மட்டும் கிடையாது. நமக்கு வந்து மிட் கேப்ல இது பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மிட் கேப். நிஃப்டி மிட் கேப்லயும் மார்க்கெட் வந்து ஒரு நல்ல குரோத் இருக்கு. எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6% குரோத் இருந்திருக்கு. நிஃப்டி மிட் கேப்ல. அதே மாரி நிஃப்டி ஸ்மால் கேப்லயும் நமக்கு வந்து ஒரு 7%, 7, 8% குரோத் இருந்திருக்கு. ஸோ பேங்க் நிஃப்டி அண்ட் நிஃப்டில வந்து எப்பயுமே குரோத் கம்மியா இருக்கும். ஆனா டவுன்ஃபால் வந்து அதே மாரி கம்மியா இருக்கும். ஆனா நமக்கு வந்து மிட் கேப்லயும், ஸ்மால் கேப்லயும் குரோத் வரும்போது பயங்கரமா குரோத் இருக்கும். எவ்வளோ குரோ ஆகுதோ, அத விட டபுள் மடங்கா மார்க்கெட் கீழ விழுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டில. அது மட்டும் இல்லாம பிஎஸ்சியும் பார்த்தீங்கன்னா, கடந்த வாரத்துல மார்க்கெட் வந்து நல்லா குரோத் இருந்திருக்கு. ஒரு 3% குரோத். ஸோ நிஃப்டிக்கு பிஎஸ்சிக்கு ஒரு 3% குரோத்துங்கிறது ரொம்ப ரொம்ப டீசென்ட்டான குரோத். ஏன்னா நிஃப்டியோட சாரி நம்மளோட சென்செக்ஸோட வேல்யூ வந்து ரொம்ப ரொம்ப அதிகம். இங்க நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,000த்துல தான் இருக்கு. ஆனா நம்ம பிஎஸ்சி சென்செக்ஸ் பார்த்தீங்கன்னா 76,000. ஸோ ஒரு ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 76,000. அப்படிங்கிறனால இதுல 3% குரோத் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸ்ட்ரார்டினரி குரோத். ஓகே. அப்போ நம்ம முக்கியமான ஸ்டாக்ஸ்ல எதெல்லாம் குரோ ஆச்சுன்னு பார்த்தாங்கன்னா, அதானி ஸ்டாக்ஸ் தான் போன வாரம் சூப்பரா குரோ ஆயிருக்கு. நம்ம இன்ஃபோசிஸ் வந்து குரோத் இல்ல. மார்க்கெட் வந்து சைட்வேஸ். நம்ம ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாம் மார்க்கெட் வந்து சைட்வேஸ் தான். மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் அதாவது அதானி அதானி என்டர்பிரைசஸ் அது மட்டும் இல்லாம நம்மளோட ரிலையன்ஸ் என்டர்பிரைசஸ், டாடா ஸ்டீல்ஸு, டாடா கன்சல்டன்சி கொஞ்சம் மேல போயிருந்திருக்கு. பட் கம்பேரேட்டிவா பார்த்தீங்கன்னா, டாடா ஸ்டீல்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமா மேல போயிருந்திருக்கு. ஸோ மார்ச் மாசம் மட்டுமே டாடா ஸ்டீல்ஸ்க்கு 13% அதாவது நமக்கு வந்து பேங்க் நம்ம வந்து ஒரு 15 நாள் நம்ம இந்த ஸ்டாக்ஸ் ஹோல்ட் பண்ணியிருந்தோம்னா, நமக்கு வந்து எஃப்டில கிடைக்கிற 1 இயரான ரிட்டர்ன் வந்து இங்க ஈஸியா கிடைச்சிருந்திருக்கும். ஸோ அந்த மாரி இருக்கிறதுல மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் அதிகமா குரோவா இருந்திருக்கு. ஐடி செக்டர்ஸ் குரோ ஆகல. ஸோ இது நமக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து பேங்க்ஸ்ல பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் பேங்க்ஸ் ஐசிஐசிஐ குரோத் இருந்திருக்கு. ஐசிஐசிஐ வந்து கடந்த வாரம் மட்டுமே 10% குரோத் இருந்திருக்கு. எஸ்பிஐல கடந்த வாரம் 10% குரோத் இல்ல. பட் இருந்தாலுமே கொஞ்சம் கன்சிடரபிள் குரோத் தான். 4% குரோத். கொடாக் மஹேந்திரா சொல்லவே வேணாம். ரொம்ப நாளா குரோத் ஃபேக்டர்ல தான் இருக்கு. மார்க்கெட் வந்து 8% குரோத் இருந்திருக்கு. ஆக்சிஸ் பேங்க் ரொம்ப நாளா கீழ விழுந்தது. மார்க்கெட் வந்து மார்ச் மாசத்துல பிப்ரவரி மிட்ல இருந்தே மார்க்கெட் குரோத் அண்ட் ₹6 ஆயிருக்கு. ஐ மீன் 6% குரோத் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம நம்மளோட ஹெச்டிஎஃப்சி பேங்க்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு ஒரு 4% குரோத். அப்போ எல்லா பேங்க்குமே குரோத் இருந்திருக்கு. நமக்கு நிஃப்டி 50ல இருக்க ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டர்ஸ் வந்து அதிகமான குரோத் இருந்திருக்கு. ஸோ இத வச்சு நமக்கு பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட் வந்து ஓவராலா புல்லிஷா தான் இருக்கு. ஸோ நிஃப்டி 50 அண்ட் பேங்க் நிஃப்டி மட்டும் இல்லாம மிட் கேப், ஸ்மால் கேப் எல்லாமே வந்து ஒரு குரோத் ஃபேஸ்ல தான் இருக்கு. ஸோ நீங்க பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்க. இது வந்து நமக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் கிடைக்கிற சமயம். இது வந்து கன்சாலிடேஷன் ஃபேஸ் போறதுக்குள்ள ப்ராஃபிட் எடுத்துட்டு கன்சாலிடேஷன் ஃபேஸ்ல அமைதியா வெயிட் பண்ணணும். ஸோ இருந்தாலும் நீங்க வந்து பொசிஷன்ஸ் எல்லாம் கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இது வந்து குரோத் முடிய போற சமயம். நம்ம போன செவ்வாய், புதன்ல எடுத்திருந்தோம்னா, மார்க்கெட்ல நல்ல குரோத் கிடைச்சிருந்திருக்கும். இருந்தாலுமே இந்த வாரம் இன்னொரு 2, 3 நாள் எக்ஸ்பைரி டே வரைக்குமே குரோத்க்கான வேல்யூஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ கேர்ஃபுல்லா ட்ரேட் பண்ணுங்க. உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா, அவங்களுக்கு இந்த வீடியோ பகிர்ந்துக்கோங்க. கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும். அண்ட் தொடர்ந்து உங்க சப்போர்ட் தொடர்ந்து நம்ம சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.